சிஐடியினர் ஒரு முடிவுக்கு வராங்க வந்து அப்படி ஃபில்டர் பண்ணினதுல வந்து கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமானவங்கள்ல இருந்து 147 பேரை வந்து இவங்க விசாரணைக்கு உட்படுத்துறதாக ஒரு முடிவுக்கு வராங்க. டாக்டர் ஷாபி விஷயத்துல இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விஞ்ஞான பகுப்பாய்வு மட்டும்தான். அதுக்கும் கோர்ட்ஸ் தடையை விதிச்சாச்சு. சானியே அபேசேகர் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் குருநாகல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியான ஒரு அறிக்கை கிடைக்கல. அதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்றாரு வந்து இதுல பபா கிடைச்ச சில பெண்களுடைய கணவன்மார் வெளிநாட்டுல தொழில் புரியுறாங்க, அவங்களுக்கும் பபா கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன். நடத்திய இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்பதில் அகமகிழ்வடைகிறோம். இந்த காணொலியில நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு நீதித்துறை மீது வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் டாக்டர் ஷாபி அவங்க பொது பாதுகாப்பு அமைச்சுல வந்து ஒரு முறைப்பாடை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறைப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நாங்க உங்களோட பேச போறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, டாக்டர் ஷாபி அவங்க பொது பாதுகாப்பு அமைச்சுல போட்ட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனங்களுக்கு இடையிலே ஒரு முறுகலை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு ஒரு சதி திட்டத்தின் மூலம் போலியான பிரச்சாரங்களை பொது வெளியிலே ஆவணங்களாக வெளியிட்டு என்னை கைது செய்ததினூடாக பல மாதங்கள் நான் துன்புறுத்தப்பட்டேன், இதற்கான ஒரு நீதி வேண்டும், இதற்கான ஒரு விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட பதிவு செஞ்சிருந்தாங்க. டாக்டர் ஷாபி அவங்களை சுத்தி என்ன நடந்த ஏது நடந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுப்படையாக தெரியும். பாஸ்கோ பிரகாரைக்கு பிறகு வந்து ஒரு தேசிய நாளேடு வந்து 4000 பௌத்த பெண்களுக்கு குருநாகல் வைத்தியசாலையில வந்து ஒரு வைத்தியர் வந்து கட்டாய கருத்தடைய செய்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயாச்சு. அதே தினம் அல்லது அடுத்த தினமா இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், ஒரு வைத்தியத்துறையை சார்ந்தவர், அவரு இந்த குறித்த வைத்தியர் இவர் தான் சொல்லி டாக்டர் ஷாபியினுடைய போட்டோ வந்து அவருடைய ஃபேஸ்புக் தளத்துல வந்து பதிவேற்றம் செய்யறாரு. அதே நாள் வந்து 10 மணி அளவுல திடீரென குருநாகல் போலீசாரால டாக்டர் ஷாபி கைது செய்யப்பட்டு வந்து சிஐடிக்கு ஒப்படைக்கிறாங்க. சிஐடியில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கை வரலாறுல இதுதான் முதல் தடவையாக இப்படியான ஒரு கேஸ் பதிவு செய்யப்படுது. இந்த கேஸ்ல வந்து சாட்சியங்கள் சொல்லி மனிதர்கள் சாட்சியங்கள் வந்தாலும் கூட டாக்டர் ஷாபி குற்றமற்றவர் என்பதற்கான மனித சாட்சிகள் எதுவும் கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு வழி வந்து விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியான சாட்சிகள் தான், தடயங்கள் தான் தேவைப்படுது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, சிஐடியினர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முதற்கட்டமாக விசாரணைக்காக வேண்டி வியூஜி ஒரு 3 பேரை கொழும்பு பிரதேசத்துல இருந்து எடுக்கிறாங்க. குருநாகல் பிரதேசத்துல இருந்து அவங்க எடுக்கல. காரணம் வேண்டாம், அங்கதான் பிரச்சனை நடந்ததுனால அது ஒரு சுயாதீனமாக இருக்காது என்பதனால அவங்க வந்து கொழும்புச்சூழ பகுதிகளில் இருந்து ஒரு 3 வியூஜி எடுத்து அவங்கள்ட்ட வந்து இவங்க உபதேசம் கேட்கிறாங்க. அவங்க கொடுத்த பரிந்துரைகளோடு முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனவே வந்து இதுல முதலாவது நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி இதுல நாங்க ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்குது. அதுல முதல் விஷயம் அவங்க சொன்னது வந்து, இப்ப குழந்தை கிடைக்காதது ஒரு பிரச்சனையாக அவங்க சொல்வாங்களாக இருந்தா முதலாவது நாங்க பார்க்கணும், ஒரு வருஷத்துக்குள்ள பால் கொடுக்கறவங்க இருந்தாங்களாக இருந்தா இவங்களுக்கு பபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அரிதாகத்தான் எங்காவது 1-2 பபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்தவங்கள்ல 3 மாத கை குழந்தை உள்ளவங்களும் இருந்தாங்க. எனவே அப்படியானவங்களுக்கு பபா கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது என்ற ஒரு விஷயத்த சொன்னதோட அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும் வந்து, பீரியட் நின்றத்துல இருந்து சுமார் 11 நாட்களுக்குள்ள ஒரு நாள் விட்டேனும் சரி கணவன் மனைவி உறவு கொண்டு 2 வருடங்கள் அவங்க முயற்சித்தும் குழந்தை கிடைக்காவிட்டால் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்களா என்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்த ஒரு விஷயம் அவங்க பரிந்துரை செஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து, சிசேரியன் நடந்தவங்களாக இருக்கணும். அதே நேரம் அந்த சிசேரியன் வந்து டாக்டர் ஷாபி செய்ததாகவும் இருக்கணும். இப்படி எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து சிஐடியினர் ஒரு முடிவுக்கு வராங்க வந்து, அப்படி ஃபில்டர் பண்ணினதுல வந்து கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமானவங்கள்ல இருந்து 147 பேரை வந்து இவங்க விசாரணைக்கு உட்படுத்துறதாக ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படி இருக்கிற நேரத்துல அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையிலேயே துல்லியமாக ஏதாவது கருவறையில் கருத்தடைக்கான காயங்கள் ஏற்படுத்தியோ அல்லது கட்டுப்போட்ட ஏதோ ஒரு விஷயம் செய்தது உறுதிப்படுத்துவதாக இருந்தால் இந்த ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு இந்த எண்ணிக்கையுடைய தாய்மார்களை நாங்க உட்படுத்துறதுனால துல்லியமாக கருதலாம் என்ற ஒரு விஷயத்த
கருத்துல கொண்டு இவங்க வந்து கோர்ட்ஸுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மருத்துவ பரிசோதனை ரெண்டு விதமாக நடக்கலாம். ஒன்று வந்து பலோப்பியன் குழாயில ஒரு டைய வச்சு அதனூடாக எக்ஸ்ரே எடுப்பதன் மூலமாக அதுல எது காயங்கள் இருக்குதா, கட்டுக்கள் போடப்பட்டதா என்ற ஒரு விஷயத்த எங்களுக்கு துல்லியமாக தெரிய முடியும். அப்படி இல்லைன்னா கேமரா மூலம் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ஸுக்கு சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல கோர்ட்ஸ்ல ஓர்டர் எடுக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அந்த குருநாகல் வைத்திய சாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் கலாநிதி வீரபண்டார இவர் அந்த மன்றுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, இந்த பரிசோதனையின் மூலம் தாய்மாருக்கு உயிராபத்து வரலாம், கருவறையில கேன்சர் வரலாம், குழந்தை கிடைக்காத ஒரு மலட்டுத்தன்மையை அது உருவாக்கும் என்ற ஒரு விஷயத்த அங்க சொன்னதுனால கோர்ட்ஸ் வந்து உடனடியாக இந்த பரிசோதனைக்கு எந்த தாயும் உட்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிச்சாச்சு. டாக்டர் ஷாபி விஷயத்துல இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விஞ்ஞான பகுப்பாய்வு மட்டும்தான். அதுக்கும் கோர்ட்ஸ் தடையை விதிச்சாச்சு. சிஐடியினர் என்ன பண்ண, அப்படி ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. டாக்டர் ஷாபியும் பிரார்த்தனைகள் இருந்தாரு. இப்படி நடக்கிற நேரம் இப்ப சிஐடியினர் ஒரு விஷயத்த மன்றுக்கு சொல்லணும் என்பதற்காக ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுதான் இலங்கையில் இருக்கிற 11 டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒரு 6 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கடிதம் அனுப்புறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு பரிசோதனை செய்வதனூடாக தாய்க்கு உயிராபத்து அல்லது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அல்லது மலட்டுத்தன்மை உருவாக்குவதற்கான விஷயங்கள் இந்த பரிசோதனை இருக்குதா என்ற ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். கடந்த 5 ஆண்டுக்குள் நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த அறிக்கையை கொஞ்சம் தாங்களே அப்படின்னு கேட்டதுல கிட்டத்தட்ட அனைத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் இது சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. சாணி அபேசேகர் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் குருநாகல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியான ஒரு அறிக்கை கிடைக்கல, வந்த அறிக்கை எல்லாமே சாதகமாகத்தான் இருந்தது என்று சொல்றாரு. இருந்தாலும் கோர்ட்ஸ் ஓர்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியான ஒரு பரிசோதனை செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு விஷயம். கோர்ட்ஸ் தான் அப்படி பரிசோதனை செய்ய சொல்லி சொன்னாலும் இந்த தாய்மார்கள் இப்படியான ஒரு பிரச்சாரம் வந்ததுனால, ஒரு வதந்தி வந்ததுனால முன்னுக்கு வருவாங்களான்னு கேட்டா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்படியாக இருக்கிற நேரத்துல தான் இந்த கேஸ் வந்து 2024 11ஆம் மாதம் 6ஆம் தேதி மன்றுக்கு வந்த நேரம் சட்டமா அதிபர் திணைக்களம் சொன்னது, இதுக்கு தேவையான போதுமான அளவு சாட்சியம் இல்லாதனால இந்த கேஸை கொண்டு நடத்த முடியாது என்று சொன்னதுனால டாக்டர் ஷாஃபி அவங்க வந்து விடுதலையாகி வெளியே வராங்க. இதுதான் அன்றைக்கு நடந்த விசாரணையினுடைய முடிவு. சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த முடிவுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான், யாராலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு விஞ்ஞானம் தேவையில்லை. அது சாதாரணமாக சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு. அதுதான் கிட்டத்தட்ட 147 பேர்ல 130 பேருக்கு வந்து பபா கிடைச்சாச்சு. இதுல சாணி அபேசேகர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அரசியலுக்காக யார் யாரோ செஞ்ச இந்த சதி வேலையில மக்கள் கஷ்டத்துல விழுந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அந்த மக்கள் கஷ்டத்துல விழுந்தது என்ன அப்படி அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற விஷயம் தான் வந்து எல்லாருமே பொதுவாக வந்து குடும்ப கட்டுப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சு வைப்பாங்க. இவங்க யாரும் குடும்ப கட்டுப்பாடு செய்யல. காரணம் என்னன்னா, டாக்டர் ஷாஃபி தானே ஆல்ரெடி எல்லாத்தையும் வெட்டி போட்டாரு, நமக்கு எங்க பபா கிடைக்க போகுது நம்பிக்கையில் இருந்ததுனால அப்படியே பாரபட்சம் இல்லாம 130 பேருக்கு பபா கிடைச்சாச்சு. அதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்றாரு வந்து இதுல பபா கிடைச்ச சில பெண்களுடைய கணவன்மார் வெளிநாட்டுல தொழில் புரியுறாங்க, அவங்களுக்கும் பபா கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன், தபால் என்னமோ வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிற காட்சியையும் அந்த காணொலியில அந்த நேர்காணல பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்த பூதாகரப்படுத்தினது ஒரு மீடியா. அதுக்கு பிறகு அந்த டாக்டர் ஷாஃபி அவங்களுடைய போட்டோ வந்து பேஸ்புக் வலைத்தளங்களை பதிவு செய்தது வந்து சன்ன ஜெயசுமன என்று சொல்லுகின்ற ஒரு அரசியல்வாதி. அவரு கோட்டபய ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்துல வந்து சுகாதாரத்துறையினுடைய ராஜாங்க அமைச்சரா இருந்தவர். ஒரு வைத்தியருக்கு செஞ்ச வேலை என்ன, ஒரு வைத்தியரை பத்தி என்ன பரப்புரையை செஞ்சிருந்தாங்க, ஒரு சமூகத்தை எப்படி அடக்கினாங்க, மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கு இல்லையா, இப்படியான ஒரு வேலையை அந்த ஒரு அமைச்சர் செஞ்சு முடிச்சாரு. ஆனா அன்றைக்கு அவர் வந்து மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறாங்க. அவர் வந்து இப்ப வீட்டுக்கு போய் உட்கார்ற மாதிரி தேர்தல் ஒரு முடிவை கொடுத்திருந்தாங்க என்பது இங்க நாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதுல அக்ரோலிய ரத்ன தேரர் என்ன சொன்னாருன்னா, அன்றைய நாள் அவர் வந்து அங்க வந்திருந்தாரு. அந்த கேஸ் நடக்கிற நேரம் அவர் சொன்னார் வந்து சிஐடியினர் மன்றுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இது வந்து சோடிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் மருத்துவத்துறை பார்க்குது, இதுல எந்த உண்மையும் இல்லைன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன நேரம் அத்துரோலிய ரத்ன தேரர் சொன்னார் வெளியே ஊடகங்களுக்கு வந்து, எங்களுக்கு சிஐடி மேல நம்பிக்கை இல்லைன்னு. உண்மையை சொன்னா நம்பிக்கை இல்லை, போலியாக சித்தரிச்சு ஏதாவது பண்ணினா அது நம்ப தகுந்த விஷயமாக அரசியல்வாதிகள் பார்க்கின்ற மனநிலையை நமக்கு பார்க்க முடியுது. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாய விடுமுறையில அனுப்பப்படுறவருக்கு வந்து அன்றைய தினத்திலிருந்தே அவருக்கான கொடுப்பனவு சம்பளம் கொடுக்கப்படணும். ஆனா குருநாகல் வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் அவர் வந்து இவருடைய அந்த சம்பளத்தை கூட கொடுத்ததில்லை. இவ்வளவு தூரம் ஒரு வக்கிரம புத்தியோட ஒரு அரசு அதிகாரிகள் செயற்படுறதாக இருந்தால் நாடு எப்படி விளங்கும், நாடு எப்படி முன்னேற்றம் அடைய போகுது?
அடுத்த விஷயம் தான் வந்து டாக்டர் ஷாஃபி இந்த விடுமுறை காலத்துல வந்து கட்டாய விடுமுறை காலத்துல வந்து கிடைச்ச மொத்த ஊதியத்தையும் வந்து மருந்து பற்றாக்குறை இருந்த அந்த காலப்பகுதியில வந்து கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் ரூபாயை வந்து அப்படியே மருத்துவத்துறைக்கு கொடுத்தாராக இருந்தா இது வந்து இவரை வச்சு அரசியல் பொழப்பு நடத்திய இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். டாக்டர் ஷாஃபி ஒரு கௌரவமான ஒரு மனிதர். அவரை வதக்கொத்து வதஷாப் என்று சொல்ற அளவுக்கு பெரும்பான்மை சமூகத்தினத்துல ஊடகங்கள் சேர்த்திருக்கின்றதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலை. ஆனா அவர் வாரி வழங்கிய அவரோட ஊதியத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த ஊடகமும் இருக்கல. அவர் குற்றமற்றவர், இது சோடிக்கப்பட்ட அப்பட்டமான ஒரு பொய் என்றதை தாண்டி அவரே இப்போது குற்றமற்றவர் என்ற ஒரு விஷயத்தையும் மீடியாக்கள் சொல்லலன்றது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழி. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு அரசியலுக்காக செய்யப்படுகின்ற அரசியல் படுகொலையா இருக்கலாம், அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு சதியாக இருக்கலாம். அவைகளுக்கு ஒரு நாளும் நீதம் கிடைப்பதில்லை. அதற்கான நீதங்கள் உலகத்தில் கிடைச்சதா சரித்திரங்களும் இல்லை. ஆனால் டாக்டர் ஷாஃபி அவங்களோட விஷயத்துல நீதம் கிடைத்த ஒரு விஷயத்தை தாண்டி இப்போது வந்து ஒரு தனி மனிதனாக இதுக்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான புள்ளிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், எனக்கு நீத வேண்டும் என்று அவங்களுக்கு எதிராகவே ஒரு கம்ப்ளைண்ட் போடுற அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு இப்போதைக்கு நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை வந்தது எதனால் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதுக்கான காரணமும் காரியமும் இந்த அரசியல் மாற்றம் தான். மக்கள் இனவாதத்தை தூக்கி எறிந்து ஒரு மக்கள் ஆணையை கொடுத்து அரசை நிறுவியதன் காரணமாக அனுர்குமார திசாநாயக் அவருடைய பாராளுமன்ற பேச்சில் அவர் சொன்னாரு, நீதித்துறைக்கு முன்னால நானும் சமமானவரே, நீதம் என்பது நீதித்துறை என்பது பாரபட்சமாக நடத்தப்படுகிற விஷயம் கிடையாது, அனைவருக்கும் நீதித்துறை மீது நம்பிக்கை வர மாதிரி ஒரு அரசு இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். உண்மையில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் டாக்டர் ஷாஃபி அவங்க இதுக்கு பின்னால் இருந்த சக்திகள் யாரு, அவங்களுக்கு எதிரான ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டும், அதற்கான விசாரணை நடக்கணும் என்ற ஒரு தைரியமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் வைத்து ஒரு கம்ப்ளைண்ட் போன்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கான காரணமாக நான் பார்க்கிறேன். எனவே நீதித்துறை சுயாதீனமாக இருப்பது ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமானது. கடந்த காலங்களில் நீதித்துறை பாழானதன் காரணமாகத்தான் இனவாதத்தும் மதவாதத்துடன் அரசியல் செய்ததனால் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிக்கும் இந்த நாடு போறதுக்கான காரணமாக நான் பார்க்கிறேன். எனவே அனைவருக்கும் சமமான நீதி பேணப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசை. அது நிறைவேறும் காலமும் இது கனியும் காலமாக நான் இந்த காலத்தை பார்க்கிறேன். எனவே டாக்டர் ஷாஃபி அவங்களுக்கு நீதமும் நியாயமும் கிடைக்க வேண்டும். இதற்கு பின்னால் மதவாதத்தையும் மிதவாதத்தையும் வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் களையெடுக்கப்பட வேண்டும். அதற்கு துணை நிற்கின்ற அதிகாரிகளும் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.